श्रीमते रामानुजाय नमः. नमः सर्वेभ्यः सुप्रभातम्. ஸ்ரீராமாயண தியான ஸ்லோகா தொடர்ந்து முடிச்சுட்டு சங்கேப ராமாயணம் ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அது கண்டினியூ பண்ணிடலாம் தொடர்ந்து. அப்படி என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியறதுன்னு நினைக்கிறேன். தியான ஸ்லோகங்கள் ஒரு 2 சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்னோட சேர்ந்து மியூட்ல இருந்து எல்லாரும் அப்படியே கூட சேவிச்சிடுங்க. ஞானானந்தமயம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 9வது ஸ்லோகம் இதுல. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அப்படின்னு எத்தனை ஸ்லோகம் சேவிக்கிறேன்னு கூட சேர்ந்து சேவிங்க. கொஞ்ச நாள் ஆயிடுது இல்லையா, பார்க்கலாம் சேர்ந்த மாதிரி. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அது வரைக்கும் இருக்கட்டும். சங்கேப ராமாயண ஸ்லோகங்கள் ஓரளவுக்கு எது வரைக்கும் பார்த்துருக்கோமோ அதெல்லாம் சேர்ந்து சேவிச்சுட்டு புது ஸ்லோகம் பார்க்கலாம். அத ஸ்ரீ சங்கேப ராமாயண பிராரம்பः. ஓம் தபஸ்வாத்யாய நிரதம் तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं कोऽन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 4வது வரைக்கும். ஆத்மவான் கோ ஜித குரோதா. குரோதோன்னு இருக்கு, நம்ம குரோதகான்னு சேவிக்கலாம், குரோதோன்னு சேவிக்கலாம். குரோதகான்னு சேவிக்கிறது இன்னும் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டா இருக்கும், சரியா இருக்கும். அந்த 4வது ஸ்லோகத்துல அந்த முதல் பாதம் முடியறது இல்லையா அந்த இடத்துல, அதனால ஆத்மவான் கோ ஜித குரோதா. குரோதோங்கிறத குரோதகான்னு சேவிக்கிறோம். தியுதிமான் கோன சூயகா கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாத ரோஷஸ்ய சயுகே. இது வரைக்கும் கடைசியா பார்த்துருக்கோம், அர்த்தமும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்ததா தான் அது எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். இதுல ஒருத்தரா சேவிச்சுடலாம், பாதம் பாதமா சொல்லும்போது. முடிஞ்சா 5, 6 சேர்த்து பார்க்க முடியுமா பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்லோகங்கள் பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு சம்ஸ்கிருதமும் பிடிபடுறது இல்லையா, அதனால சரி வரிசையா கூட்டுடுறேன். வத்சலாமா, தனலட்சுமி அம்மா, ஜெயந்தி அம்மா, நிதிக்ஷனா. அதில் வத்சலாமா திரும்ப சேவிக்க முடியுமாம்மா? அப்படின்னு சேவிச்சுடுறேன். அடி சரி. முதல்ல வாசிச்சுடுறேன், எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சேவிச்சு பின்னாடி சேவிக்கலாம். வாசிக்கிறத கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசிக்கிறேன், அதை கவனிச்சுக்கோங்க. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும், அது வரைக்கும் ஒரு பாதம். பரம் கௌதூஹலம் ஹி மே, இன்னொரு தடவை சேவிக்கிறேன்.
एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे. முதல் வரி 2 பாதம் இருக்கு. அடுத்து 3வது பாதம். மஹர்ஷேத்வம் சமர்த்தோசி. இது வரைக்கும் 3வது பாதம். மஹர்ஷேத்வம் சமர்த்தோசி. 4வது பாதம். ஞாதுமேவம் விதம் நரம். ஞாதுமேவம் விதம் நரம். சேவிக்கலாம். एतदिच्छाम्यहं श्रोतुम्. एतविद्यामृतं श्रोतम् एतविद्यामृतं श्रोतम्. इच्छाम्यहम् इच्छाम्यहं श्रोतुम्. மூக்கால சொல்றோம். இம்முய इच्छाम्यहं श्रोतुम् एति इच्छामहं श्रोतुम्. கரெக்ட், உத்தமம். மத்தவா யாராவது அன்மியூட்ல இருந்தா மியூட் போட்டுருக்கோம். வக்கலாமா மட்டும். பரம் கௌதூஹலம் ஹி மே. परं कौतूहलं हि मे. परं कौतूहलं हि मे. उत्तमम्. महर्षे त्वं समर्थोऽसि. महर्षे त्वं समर्थोऽसि. இன்னொரு தடவை சொல்லுங்க. महर्षे त्वं समर्थोऽसि. महर्षे त्वं समर्थोऽसि. महर्षे त्वं समर्थोऽसि. महर्षे त्वं समर्थोऽसि. சமர்த்தோசி. சா வந்து அங்க பிளெயினா மேலோட்டமா சொல்லக்கூடிய சாதம். சமர்த்தோசி. அவ்வளவுதான். ஞாதுமேவம் விதம் நரம். ज्ञातुमेवं विदं नरं. ज्ञातुमेवं इदं नरम्. உத்தமம். அடுத்தது தனலட்சுமி அம்மா. அப்படின்னு வச்சலாமா? மியூட் போட்டுருங்க தனலட்சுமி அம்மா. அது மியூட்டே ஆக மாட்டேங்குதுமா. அது என்ன? கேக்குறது. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும். ஏதச்சாம்யஹம் ஸ்ரோதம். ஏதச்சாம்யஹம் ஸ்ரோதம். பரம் கௌதூஹலம் ஹி மே. பரம் கௌதூஹலம் ஹி மே. பரம் கௌதூஹலம் ஹி மே. பரம் கௌதூஹலம் ஹி மே. கௌதூஹலம் ஹி மே. उत्तम. महर्षे त्वं समर्थोऽसि. महर्षे त्वं समर्थोऽसि. महर्षे त्वं समर्थोऽसि. करेक्ट. ज्ञातुमेवं विधं नरम्. यातुमेवं वेदं नरं. यातुमेवं वेदं नरम्. उत्तमम्. சரியா? அடுத்து ஜெயந்தி ஸ்ரீனிவாசனம்மா. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும். மாமி எது மாமி? 5வது ஸ்லோகம் முதல் பாகம்ல இருந்து. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும். एततिज्ञाम्यहं श्रोतुम्. एततिज्ञाम्यहं श्रोतुम्. परं कौतूहलं हि मे. परं कौतूहलं हि मे. परं कौतूहलं हि मे. महर्षे त्वं समर्थोऽसि. महर्षे त्वं समर्थोऽसि. महर्षे त्वं समर्थोऽसि.
ज्ञातुमेवं विदं नरं ज्ञातुमेवं विदं नरम् उत्तमं சரியா நிதிக்ஷனா ரெண்டு பாதம் சேர்த்து சேவிக்கிறமா கேட்டுட்டு சேவி முடியுமா ரெண்டு பாதம் சேர்த்து சேவிக்க முடியுமாமா சேவிக்க முடியுமா சரிம்மா அப்படின்னு ஒரு லைன் ஃபுல்லா சேவிச்சுறேன் ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹி மே एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे उत्तमम् महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरं महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् उत्तमम् अदि पुनः सेविकवा सेवि सेवि एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् उत्तमम् उत्तमम् एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् उत्तम சரி அடுத்தது ராஜன் சௌந்தரராஜன் சுவாமி ஒரே ஒரு வரி ஃபுல்லா இதே மாதிரி சேவிச்சுடுறேன் கேட்டுட்டு சேவிங்க ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹி மே एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे उत्तम महर्षि சொல்லுங்க கொஞ்சம் அந்த இதுல மிஸ்டேக் ஆயிட்டாங்க இப்பதான் வந்து அந்த அக்கவுண்ட் வந்தது அடுத்தது கூப்பிடுறேன் சரி எத்தனை நம்பர்னு சொல்லு சரி இது ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியறது இல்லையா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது தெரியறதா தெரியுது அஞ்சாவது ஸ்லோகம் சரி சரி இப்ப மியூட் போட்டுருங்க அடுத்தது கூப்பிடுறேன் ராஜன் சுவாமி கண்டினியூ பண்ணலாம் ரெண்டாவது வரி மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஜ்ஞாதுமேவம் விதம் நரம் महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विदं नरम् महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विदं नरम् உத்தமம் கரெக்டா இருந்தது ஃபுல்லா சேவிக்க முடிஞ்சா சேவிங்க ஒரு தடவை ஃபுல் ஸ்லோகம் சேவிக்கிறீங்களா நீங்களே ஏதி திச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹி மே महर्षे त्वं समर्थोऽस्मि ज्ञातुमेवं विदं नरम् ரைட் சமர்த்தோசி அவ்வளவுதான் அந்த இடத்துல समर्थोऽसि महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विदं नरम् உத்தமம் சரி ரைட் அடுத்தது ரங்கராஜன் சுவாமி ஹரி ஓம் ரங்கராஜன் சுவாமி சேவிச்சதுக்கு அப்புறமா லக்ஷ்மித்தை கூப்பிடுறேன் நான் இப்ப ஜாயின் பண்ணேன் இல்லையா பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது கூப்பிடுறேன் இப்ப ரங்கராஜன் சுவாமி சேவிச்சுலாம் பூர்த்தியா ஸ்லோகம் சேவிக்க முடியும்னா நீங்களே சேவிங்க இல்ல அடியன் சொல்லிட்டு சொல்றேன் எப்படி சொல்லிட்டா சரி ஓகே ஒரு லைன் श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेव विदं नरम् उत्तमम् இன்னொரு தடவை சேவிச்சிரு एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे
महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुम् एवमिदं नरम् உத்தமம். எல்லாருமே சமஸ்தோசி அழுத்தம் கரெக்டா கொடுக்கிறேன். ஞாத்துமேவம் விதம் அங்கி உத்தமம். கீதா ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு மத்தவா யாராவது அன்மியூட்ல நோட் போட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு யார் அன்மியூட்ல இருக்கேன்னு பார்த்து கொஞ்சம் மியூட் போட்டுருங்க. சீதா ஹரிகிருஷ்ணன் அம்மா மட்டும் அன்மியூட். அப்படின்னு ஒரு லைன் சேவிச்சுடுறேன், அதுக்கப்புறம் செய்யுங்க. நீங்களே ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்றீங்களா? பண்றேன் மேடம். பண்றேன், தப்பு இருந்தா கரெக்ட் பண்ணிடுங்க. சரி சரி. பரம் கௌதுகம் இமே மகர்ஷேத்வம் சமர்த்தோஷி ஞாதுமேவ விதம் நரம். உத்தமம், சரியா. சரி, இன்னொரு பரம் கௌதுகம் இமே மகர்ஷேத்வம் சமர்த்தோஷி ஞாதுமேவ விதம் நரம். உத்தமம்மா, உத்தமம், சரியா இருந்தது. ரைட். லக்ஷ்மியத்தை அடியம்மா நான் ஒரு லைன் சொல்லிட்டு அப்புறம் சொல்றீங்களா? லக்ஷ்மி நான் ஒரு லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரிப்பீட் பண்றீங்களா எப்படி? ஆமா. ஓகே ஓகே. ஒரு லைன் ஃபுல்லா சொல்றேன், பாருங்க சொல்ல முடியாதான்னு ட்ரை பண்ணுங்க. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே. உத்தமம் உத்தமம், கரெக்டா. அடுத்த லைன் மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். உத்தமம், நல்லா இருந்தது. உத்தமம். நீங்களே ஒரு தடவை ஃபுல்லா ஸ்லோகம் சேவிக்க முடியறதா பாருங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே. மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே. மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். உத்தமம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே சேவிக்க முடியறது. உத்தமம். ரைட். ஆரம்பத்துல சேவிச்ச யாராவது பூர்த்தியா ஸ்லோகம் நீங்களே சேவிக்கணும்னு நினைக்கிறவா யார் வேணா சேவிங்க. யாராவது சேவிக்கணுமா? சேவிக்கிறீங்களா? ஜெயந்தி ட்ரை பண்ணுங்க. அடுத்து வேற யாரும்? ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே. மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். உத்தமம். ஒருத்தர் ரெண்டு தடவை சேவிக்கலாம். தனலட்சுமி அம்மாவா யாரு? வச்சலாமா? சரி, சேவிங்க. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே. மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஜாதுமேவம் விதம் நரம். ஞாத்தும் அங்க மட்டும் ஜாத்தும் வேண்டாம், ஞாத்தும் மத்ததெல்லாம் சரியா இருந்தது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொரு தடவை சேவிங்க. கரெக்டாங்க? சரியா இருந்து முதல்ல சேவிங்க. ஏததிச்சாம்யஹம் ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே. மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி
समर्थोषि ज्ञातुमेवं विदं नरम्. உத்தமம்மா, உத்தமம். ரைட். நெக்ஸ்ட் யாரா சேவிக்கிறீங்களா? சரிங்க. சேவிக்கலாம், சேவிங்க. அப்படின்னு அடுத்தது யார் கேட்டா? जगं श्रोतं परं कौतूहलं किमे महर्षेत्वं समर्थोषि ज्ञानातुमेवं विदं नरं वेदादिशां यगं श्रोतं कौतूहलं हि मे महर्षेत्वं समर्थोषि ज्ञानादुमेव विदं नरम्. ஞாத்தும் வேண்டாம், ஞாத்தும் அந்த ஞாதுமேவம் விதம் நரம் அவ்வளவுதான். ஆமா ஆமா, சரிங்க. அடியன் வேற யாராவது சேவிக்கணுமா? இல்லைன்னா நம்ம அர்த்தம் பார்த்துக்கலாம். சேவிங்க, சேவிங்க. ஏததிச்சாம் யகம் ஸ்ரோதும் பரம் கௌதுகம் हि मे மகர்ஷேத்வம் சமர்த்தோஷி ஞாதுமேவம் விதம் நரம். ஏததிச்சாம் யகம் ஸ்ரோதும் பரம் கௌதுகம் हि मे மகர்ஷேத்வம் சமர்த்தோஷி ஞாதுமேவம் விதம் நரம். உத்தமம், உத்தமம். ரைட். சரி, வேற யாராவது பாக்கி இருக்கா? சரி, அர்த்தம் பார்த்துடலாம். ஏதத் இச்சாமி அகம், இதெல்லாம் பிரிக்கிறேன், கவனிங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சப்தங்கள் மாதிரி இருக்குன்னு பாருங்க. அது அப்படின்னு பிரிச்சு இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏதாவது ஏற்கனவே ஃபெமிலியரா இருக்கிற சப்தங்கள் வருதா அப்படின்னு. ஏதத் இச்சாமி அகம் அப்படிங்கறதா சேர்ந்து ஏதத் இச்சாம்யகம் அப்படின்னு வந்திருக்கு. மெயினா ஸ்லோகங்கள்ல பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் உள்ள ஒழிஞ்சுன்னு இருக்கும், அதை சேர்த்து சந்தின்னு சொல்லுவா. வார்த்தைகளை சேர்த்து சந்தி பண்ணிடுறா. சந்தினா சேர்க்கறது. தமிழ்ல வந்து இலக்கணத்துல இது உண்டு, புணர்ச்சின்னு சொல்லுவா. புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லுவா. புணர்தல்னா சேர்தல். ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் சேரும் பொழுது வரக்கூடிய விதிகள், ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல சந்தின்னு பேரு. ஏதத் இச்சாம்யஹம்ங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா, ஏதத்து இச்சாமி அகம் அப்படி இருக்கு. ஸ்ரோத்தும் அப்படின்னா கேட்பதற்கு, இதை கேட்பதற்கு. ஏதத்துனா இதை, இச்சாமினா விரும்புகிறேன், அகம்னா நான். அகம் இச்சாமி. இந்த அகம் இச்சாமிங்கிற மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து ஸ்லோகத்துல வரும்போது அகம் இச்சாமின்னு வராது, இச்சாமி அகம்னு வருது. அந்த மாதிரி மாறி இருக்கும். ஏதத்து இச்சாமி அகம் ஸ்ரோத்தும். ஸ்ரோத்தும்னா கேட்பதற்கு. ஸ்ருணோமிங்கிறது ஸ்ரோத்தும். ஸ்ருணோதின்ற கிரியாபதம் வந்து கேட்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஸ்ருணோமினா கேட்கிறேன். ஸ்ரோத்தும்னா கேட்பதற்காக அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வருது. ஸ்ரோத்தும் பரம் கௌதூகலம் ஹிமே. இப்ப இது யார் பேசுறா அப்படின்னா வந்து நாரதர் கிட்ட ஏற்கனவே வால்மீகி இந்த குணங்கள் பத்தி கேட்டு இருக்காரு. போன 4வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு 16 குணங்களை வந்து லிஸ்ட் போட்டிருக்கார். இந்த 2, 3, 4 ஸ்லோகங்கள்ல இருந்து கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு ஆரம்பிச்சு 4வது வரைக்கும் குணங்களை கேட்கிறார். இப்படிப்பட்ட குணங்களை உடையவன் யார் என்று கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோத்தும். இப்படி கேட்பதனால் எனக்கு சந்தோஷம் உண்டாகிறது. பரம் கௌதூகலம். இதுக்கு பதில் தெரிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அடியன். பரம் கௌதூகலம், குதூகலம் தமிழ்ல சொல்றோம் இல்லையா வார்த்தை, அதேதான் சம்ஸ்கிருத வார்த்தை தான் அது. குதூகலம் கௌதூகலம் எல்லாம் ஒண்ணுதான். கௌதூகலம் ஹி மே. மேனா இங்க மம எனக்கு.
எனக்கு மிகவும் சந்தோஷமாக ஆகும். பரம், பரம்னா மிகுந்த, மிகவும். பரம்னா மிகுந்தன்னு அர்த்தம். உயர்ந்த, மிகுந்த, உயர்ந்த சந்தோஷம் கிடைக்கும். மகர்ஷே, மகர்ஷே அப்படிங்கிறது மகரிஷியே அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? நாரதரை பார்த்து கூப்பிடுறார். இதுக்கு தமிழ்ல விழியின் பேரு விழித்தல், விழி வேற்றுமை 8ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவோம் இலக்கணத்துல. கூப்பிடுறது, விழித்தல், அழைத்தல். மகரிஷியே அப்படின்னு தமிழ்ல சொல்றதுதான் இங்க சம்ஸ்கிருதத்துல மகர்ஷே. துவம், துவம்னா நீ, நீங்கள்னு தான் நியாயமா அவரை கூப்பிடணும். ஆனா ஒரு உரிமையில ஒரு நம்ம கடவுளை இப்ப எப்படி கூப்பிடுவோம்? பகவான் கிட்ட பேசும்போது என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுன்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது அந்த துவம்ங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தி இருக்கார் மகர்ஷி நாரதர் கிட்ட பேசும்போது. சமர்த்தோசி, சமர்த்தோசி, சமர்த்தா அசி. சமர்த்தகானா சாமர்த்தியமுடையவராக இருக்கிறீர். நீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க திருலோக சஞ்சாரி நாரதர், சாமர்த்தியமுடையவராக இருக்கிறீர். உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். மகர்ஷேத்துவம், இதுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி உடையவர் நீங்க தான். மகர்ஷேத்துவம் அசி. துவம் அசினா அந்த அஸ்தி, அஸ்தினா இருக்கிறான்னு வருது இல்லையா? அதோட எதிர் மத்தியம புருஷகார சொல்லும் போது துவம் அசின்னு சொல்லுவோம். நீங்கள் சாமர்த்தியம் படைத்தவராக இருக்கிறீர்கள். இதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஞாத்தும் ஏவம் விதம் நரம். ஏவம் விதம்னா, ஏவம்னா இவ்வாறாக, ஏவம்னா இப்படியாக. நான் இந்த 3 ஸ்லோகம் முன்னாடி இருந்த ஸ்லோகங்கள்ல சொன்னேன் இல்லையா? இப்படிப்பட்ட குணங்களை உடையவன், இப்படியாக இருக்கும், இப்படியான விதத்தில், விதம்னா விதத்தில், தமிழ்ல விதம்னு சொல்றோம் இல்லையா? இந்த விதத்தில் இருக்கும் நரன்னா மனிதன். மனிதன் யார் என்று தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்கு நீங்கள் சொன்னால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பரம் கௌதூகலம் அப்படின்னு இவர் பேசுறது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோத்தும். இந்த ஸ்லோகங்கள்லாம் யூஸ்வலா அடுத்தடுத்த லெவல்ல ஸ்லோகங்கள் படிக்கும் போது நீங்க அன்வயப்படுத்துறதுன்னு சொல்லுவா. அதாவது ஒரு ஸ்லோகத்துல ஆர்டர் எப்படி இருக்கும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது இச்சாமி அகம்னு வந்திருக்கு பாருங்க. விரும்புகிறேன் நான் அப்படி இருக்கு, இச்சாமி அகம் அப்படி இருக்கு. நம்ம அதை மாத்தி சொல்லும் போது அகம் இச்சாமி, நான் விரும்புகிறேன், அந்த மாதிரி அர்த்தத்துல வரும். அப்ப இது சென்டென்ஸா எழுதும் போது அகம் இச்சாமி. இதை இப்படி மாத்தி படிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு. அகம் ஏதத்து ஸ்ரோத்தும் இச்சாமி, நான் இதை கேட்பதற்கு விரும்புகிறேன். பரம் கௌதூகலம் ஹி மே, மே பரம் கௌதூகலம் ஹி, எனக்கு மிகுந்த சந்தோஷம்தான் கிடைக்கும். மகர்ஷே துவம் சமர்த்தா அசி, நீங்கள் சாமர்த்தியமுடையவராக இருக்கிறீர். ஏவம் விதம் நரம் ஞாத்தும் இச்சாமி. நாங்க முதல் பாதத்துல இச்சாமி இங்க திருப்பியும் போட்டுக்கணும். இந்த இடத்துல அந்த அன்வயப்படுத்திக்கணும்னு சொல்லுவா. அதாவது ஒரு ஸ்லோகத்துல ஒரு கிரியாபதம் வந்ததுன்னா ஒரு இடத்துக்கு மேற்பட்ட இடங்கள் வேற இன்னொரு இடத்துல கூட அந்த இச்சாமியை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதோட கண்டினியூவேஷன் மாதிரி இங்க இருக்கும். ஏவம் விதம் நரம் ஞாத்தும் இச்சாமி. ஞாத்தும் அங்க ஸ்ரோத்தும்னு வந்தது இல்லையா? அந்த மாதிரி இங்க ஞாத்தும்னா அறிந்து கொள்வதற்கு, அங்க கேட்பதற்குன்னு வந்திருக்கு. இங்க ஞாத்தும்னா அறிந்து கொள்வதற்கு. இந்த தும்முன்னு முடியறது பாருங்க. அந்த தும்முனா அதற்காக, இதற்காக அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம விபக்தியில பார்த்தா சதுர்த்தி விபக்தி பயன்படுத்துற அதே காரணம் இங்க ஸ்ரோத்தும் தும் வரும். கேட்பதற்காக, அங்க ராமனுக்காகன்னு வந்ததுன்னா அதே மாதிரி இங்க இது கிரியாபதத்தோட வரும். கேட்பதற்காக அப்படின்னு வந்தா இது அந்த தும் பிரயோக, துமுன் அப்படின்னு ஒரு பின்னாடி ஆட் பண்ணக்கூடியது பிரத்யயம்னு சொல்லுவா. துமுன்கிற பிரத்யயத்தை பின்னாடி ஆட் பண்ணா அந்த கிரியாபதத்துக்கு பின்னாடி ஸ்ருணோத்தியோட ஸ்ருன்னுன்ற தாத்து, அந்த தாத்துக்கு பின்னாடி தும்முன்னு ஆட் பண்ணும். ஸ்ரோத்தும். ஜானாத்தின்னு ஒரு கிரியாபதம், அறிந்து கொள்வதுன்னு அர்த்தம். ஞான்னு அதுக்கு தாத்து வரும். அந்த ஞாவோட தும் ஆட் பண்ணா ஞாத்தும்னு வரும். அப்படின்னா தெரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக அப்படிங்கிற அர்த்தத்துல அது வரும். ஓரளவுக்கு இது அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அர்த்தத்தை விட எது தெரிஞ்ச பதம், பரிச்சயமான பதம், சம்ஸ்கிருதத்தையும் சேர்ந்த மாதிரி கத்துக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயில்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. இதுல இப்ப அப்படின்னு சொன்னதுல ஒரு 50% புரிஞ்சாலே பெரிய விஷயம். அது புரிஞ்சுக்க முடியறதுன்னா ரொம்ப சந்தோஷம். ரைட், நான் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா ஒரு ஆவೃತ್ತಿ மாதிரி முதல் வகுப்புல இருந்து நம்ம பார்த்ததை ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். ஒரு 2 வகுப்பு, இந்த வகுப்பும் அடுத்த வகுப்பு ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு அப்படி நினைச்சுட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. முதல் வகுப்புல இருந்து பார்த்த பாடங்களை எல்லாம் எடுத்துக்கிறேன்.
இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு லெவல் மாதிரி, இப்போ நம்ம இந்த லெவல்ல ஓரளவுக்கு படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு அப்படி நினைச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு லெவல்னு ஒன்று முடிக்கும் போது இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஒரு புனராவர்த்தி, இல்ல வெறும் ஆவர்த்தின்னு சொல்லலாம். ஆவர்த்தினா ரிவிஷன், ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். முதல்ல இருந்து என்ன பார்த்தோம், எழுத்துக்கள் ஆரம்பிச்சு நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சோன்னு ஒரு முன்னோட்டம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஓட்டி பார்த்துடலாம். இந்த வகுப்பும் அடுத்த வகுப்பும் அதுதான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்ன மேற்கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அப்படின்னு ஓப்பன் பண்ணிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி எனக்கு சவுண்டே வரல. அடியன் மியூட் போட்டுட்டு இருந்தேன். இப்ப பேசுறது கேட்காதா? சவுண்டே வரலமா. அடியன் பேசுறது இப்ப கேட்கறதா? கேக்குது மாமி. இந்த மாமி ஆரம்பிக்கல. ஆமா, அடியன் வந்து இந்த முதல்ல இருந்து பார்த்த நோட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னுட்டு எடுத்துருந்தேன். சரி, இது எல்லாருமே ஓரளவுக்கு இது வரைக்கும் கிளாஸஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாரும் அட்டென்ட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக பழசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம் பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன் ஓரளவுக்கு பெருசா தெரியறதா? எல்லாருக்கும் கொஞ்சம் பெருசா தெரியற மாதிரி தான் வச்சிருக்கேன். தெரியுது. சரி, பெருமா இந்த வகுப்பும் அடுத்த வகுப்பும் எல்லாருமே கூர்மையா லிசன் பண்ணிக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தா நம்ம 2 வகுப்பு இந்த ஆவர்த்தி முடிச்சுட்டு பார்க்கலாம். ரிவிஷனை முடிச்சதுக்கு அப்புறமா சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. இப்ப வந்து வெறுமா அடியன் சொல்றது அப்படியே கவனிச்சுட்டே வாங்கோ. ஒரு நோட் இருந்தா கூட எழுதிக்கோங்க, இது வரைக்கும் நோட் பண்ணிக்காது. சம்ஸ்கிருத வர்ணாகா எப்படி பிரிக்கலாம் வர்ணங்களை அப்படின்னு இப்ப நம்ம கத்துண்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு இது புரியும் திரும்பவும் வரும்போது. அதனால்தான் இப்படி பாக்குறோம். முதல் தடவை இதை படிச்சதுக்கும் இப்பக்கும் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த ஆவர்த்தி, இந்த ரிவிஷனை மிஸ் பண்ணாம கவனிங்க. சம்ஸ்கிருத வர்ணாகா, சம்ஸ்கிருத எழுத்துக்கள், வர்ணங்கள்னா எழுத்துக்கள். இத ஒரு பெரும்பான்மையா 3 வகையா பிரிக்கலாம். ஸ்வராகா, வியஞ்சனானி, ஸ்வரயுக்த வியஞ்சனானி, இல்லைன்னா ஸ்வர வியஞ்சனானி. அந்த யுக்தங்கிறது போட்டுக்கலாம், இல்ல போடாம இருக்கலாம். அடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்வரயுக்த வியஞ்சனானின்னு சொல்லலாம், இல்ல வெறும ஸ்வர வியஞ்சனானின்னு சொல்லலாம். ஸ்வராகாங்கிறது உயிரெழுத்துக்கள், ஆலேந்து அவு வரை இருக்கக்கூடியது. ஆங்கிலத்துல வவல்ஸ்ன்னு சொல்லுவா. வியஞ்சனானிங்கிறது மெய்யெழுத்துக்கள், இக்குல இருந்து இன்னு வரைக்கும் தமிழ்ல இருக்கு. அது மாதிரி சம்ஸ்கிருதத்துல இக்குல இருந்து இஹு வரைக்கும் இருக்கிறது. அந்த கீழே கோடு போட்ட எழுத்துக்கள், தமிழ்ல புள்ளி வச்ச எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல கீழே கோடு போட்டு, இக்குனா கீழே ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம், ஒரு ஸ்லாண்டிங் லைன், கோணலான ஒரு கோடு போடுறோம் இல்லையா, இக்குன்னு சொல்லி. அதுதான் வந்து மெய்யெழுத்துக்கள் வியஞ்சனானி. ஸ்வரயுக்த வியஞ்சனானினா இக்கு பிளஸ் ஆக்கா அப்படி சேர்த்து சொல்லக்கூடியது. இந்த மாதிரி 3 வகையா பிரிக்கலாம். இதுல ஸ்வராகா சம்ஸ்கிருதத்துல 13, வியஞ்சனானி 33. ஸ்வரயுக்த வியஞ்சனானினா ஸ்வரமும் வியஞ்சனமும் சேர்ந்தது. அதனால்தான் அதோட கணக்கு வந்து 13 × 33, அந்த காம்பினேஷன். இதோட அது சேர்ற காம்பினேஷன் எழுதிக்கலாம். அக்ஷராணினாலும் வர்ணாகானாலும் எழுத்துக்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அ ஆ இ உ ரு எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்க. லு ஏ ஐ ஓ ஔ இப்படிதான் மொத்தம் 13 வருது. இதுல வந்து தீர்க்கஸ்வராகா, ஹ்ரஸ்வஸ்வராகா. ஹ்ரஸ்வஸ்வராகனா குறில் எழுத்துக்கள் ஆ இ ஊ ரு லு, ஆ இ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் தீர்க்கஸ்வராகா, நெடில் எழுத்துக்கள். இத வந்து முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன். 2 உயிரெழுத்துக்கள் சேர்ந்து காம்பினேஷனா வரத ஆங்கிலத்துல டிப்தாங்ஸ் அப்படின்னு. இது வந்து வேற பாஷைகள்ல கூட உண்டு. ஸ்பானிஷ், ஜெர்மன் மாதிரி சொல்லக்கூடிய வேற பாஷைகள்ல கூட டிப்தாங்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல இதை சொல்லும் போது. அப்படின்னா ஏயுன்லாம் இருக்கும் டிக்ஷனரியில, ஆங்கில டிக்ஷனரிலாம் பார்த்தீங்கன்னா ஏயு, ஏஓ,
ஏ இ. ஏவும் ஈயும் சேர்ந்தா அதுக்கு ஒரு ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிப்பு உண்டு. ஏவும் ஈயும் சேர்ந்தா ஏங்கிற சவுண்ட் வரும். நம்ம இல வர ஏ மாதிரி உச்சரிப்பு வரும். அதுதான் ஆவும் ஈயும் பாருங்க. இங்க ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏங்கிற சத்தம் ஓசை வரும். ஆவும் திருப்பி ஏ ஐ அது சேர்ந்ததுன்னா விருத்தின்னு சொல்லுவா. ஆவோட ஏ சேர்ந்தா ஐ ஆயிடும். ஆவோட ஊ சேர்ந்தா ஓ, ஆவோட ஓ சேர்ந்தா ஔ வரும். இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல இதை யோகஸ்வராகான்னு சொல்றோம். ஆங்கிலத்துல டிப்தாங்ஸ், சம்ஸ்கிருதத்துல யோகம்னா சேருதல்னு அர்த்தம், ஒன்னோட ஒண்ணு சேர்றது. யோகஸ்வராகான்னு பேரு. அப்புறம் மெய் எழுத்துக்கள் வியஞ்சனானி எப்படி போடுறதுங்கிறதுலாம் இப்ப நம்மளுக்கு தெரியும். என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு மட்டும் பாருங்க. க வர்க்க க க க க ங. அதுல ஒண்ணு அழுத்தி சொல்லணும், அழுத்தாம சொல்லணும். இதுல முன்னாடி நம்ம பார்த்திருக்க மாட்டோம், இப்ப சொல்றேன், வெறும காதுல கேட்டுக்கோங்க. இந்த முதல் காக்கு வந்து அல்ப பிராண அக்ஷரம்னு பேரு. அல்ப பிராண அக்ஷரம். அல்பனா கம்மியான, குறைந்த. பிராணம்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளோட மூச்சு. பிராணன் அப்படின்னு சொல்றோமே, மூச்சு காத்து. அப்ப எவ்வளவு அளவுக்கு மூச்சு எடுத்துட்டு சொல்றோம், அது கம்மியா எடுத்துன்னு சொன்னா அதுக்கு அல்ப பிராண அக்ஷரம்னு பேரு. க ரெண்டாவது க அழுத்துறோம் இல்லையா, அதுக்கு மகா பிராண அக்ஷரம்னு பேரு. மகா பிராணம், நிறைய பிராண சக்தி செலவாருது. இப்ப மூணாவது திருப்பி அல்ப பிராண அக்ஷரம், நாலாவது வந்து மகா பிராண அக்ஷரம்னு பேரு. அஞ்சாவது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அனுநாசிக அக்ஷரங்கள்னு அதுக்கெல்லாம் பேரு. இந்த எல்லாத்துலயும் அஞ்சாவது அக்ஷரத்துக்கு அனுநாசிகம் இல்ல சொல்லியிருக்கேனான்னு தெரியல, சொல்லலைன்னா இப்ப கேட்டுக்கோங்க. அனுநாசிக அக்ஷரம். அனுநாசிகனா மூக்கோட உபயோகத்து இருக்கு. இந்த எழுத்தை சொல்லும் போது மூக்கை உபயோகப்படுத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அனுநாசிகம்னு பேரு. நாசிகம். இது ஒரு வர்க்கம். இதே போலதான் எல்லா வர்க்கத்துக்கும். ச ச ஜ ஜ ஞ அந்த வர்க்கத்துல சொல்லும்போது ச வந்து அல்ப பிராணா, ரெண்டாவது ச வந்து மகா பிராணா, மூணாவது ஜ வந்து அல்ப பிராணா, நாலாவது ஜ வந்து மகா பிராணா. இதே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வர்க்கமும் இப்படிதான். அடுத்த வர்க்கம் பார்த்தா ட ட ட ட ந. அந்த அஞ்சாவது அக்ஷரம் வரும்போது அனுநாசிக அக்ஷரம்னு சொல்றோம். இந்த பெயர்கள் எழுதிக்கலையே முன்னாடி அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப சொல்லும் போது கேட்டு அதை சொல்லி பாருங்க நீங்க வாய் விட்டு. அல்ப பிராணா மகா பிராணா மாத்தி மாத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து அனுநாசிக அக்ஷரம்னு பேர். இது ட வர்க்கம். அடுத்தது த வர்க்கம், அப்புறம் பா வர்க்கம். இதெல்லாம் பார்த்திருப்போம். இந்த யாராலாவாக்கு அவர்கீயம்னு பேரு. வர்க்கத்துல சேராதது யாராலாவா ஷஷசாகா. அந்த முதல் 25 வர்கீயன்னு பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்ததுதான். மொத்த அக்ஷரங்கள் சேர்ந்து பார்த்திருக்கோம். இது ஏற்கனவே தெரிஞ்சது. ஏன் ஏற்கனவே தெரிஞ்சது பார்க்குறோம் நினைக்காதீங்க, ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லையா, அதனால கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு அப்படியே நினைச்சு நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது போயிடலாம். ஒரே ஒரு நிமிஷம். இதுல இப்ப பாருங்க, தெரியறது இல்லையா அது என்னோட ஸ்கிரீன்? தெரியுது மம்மி. சரி, அது மட்டும் அப்பப்ப கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கனெக்ஷன்ல இருக்கேளான்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஸ்கிரீனும் தெரியாம அப்புறம் சொல்லின்னு இருந்து கஷ்டமாயிடும். சரி, அம் வந்து அனுஸ்வாரகான்னு பேரு. அஹங்கிறதா விசர்கா. நிறைய இடங்கள்ல இது வரைக்கும் நம்ம இதை பார்த்துட்டோம். அஹா விசர்கா. மேல புள்ளி வைக்கிறது அனுஸ்வாரகா. பெயர்கள்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்துன்றத ஸ்திரமா கத்துக்கணும், அதுக்காக தான். சரி, அப்புறம் அனுஸ்வாரகாவை எப்படி எல்லா எழுத்துக்கள் மேலேயும் போடலாங்கிறது பாருங்க. அம் ஆம் இம் ஈம் உம் ஊம் ஏம் ஐம் ஓம் இப்படி இது மாதிரி ஒரு எழுத்துக்களோட சேர்த்து எப்படி உச்சரிக்கிறதுன்னு இப்ப சொல்லி காமிச்சேன். இது வெறும் ஸ்வர எழுத்துக்கள் மட்டும் இல்ல, ஸ்வரயுக்த வியஞ்சனங்கள். காக்கு மேல போட்டா கம், யாக்கு மேல போட்டா எம், அது போல எக்ஸாம்பிள்ஸ் இதுல இருக்கு, உதாரணங்கள் பார்த்துக்கலாம். இப்ப விசர்கா, ஆக்கு பக்கத்துல போட்டா அஹா, ஆக்கு பக்கத்துல போட்டா ஆஹா, ஈக்கு பக்கத்துல போட்டா இஹி ஈஹி. தமிழ்ல எழுதியிருக்கேன் பாருங்க உச்சரிப்பு. உஹு ஊஹு ஏஹே ஐஹி ஓஹோ ஔஹு. ஔஹு ஔ பக்கத்துல ஔஹூன்னு வருது. ஔ ஹவுலாம் இல்ல, ஔஹு. இந்த 2-3 இடங்கள் வேறமா இருக்கும். ஐ பக்கத்துல பாருங்க ஐஹின்னு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ரைட், இந்த எழுத்துக்கள் இப்ப இந்த கீழே கோடு போட்ட எழுத்துக்களை தான் வியஞ்சனங்கள்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு அரை எழுத்துக்கள்னு பேரு. ஹாஃப் லெட்டர்ஸ் இதுலயே போட்டிருக்கா பாருங்க.
அரை எழுத்துக்கள்னா பாதியா எழுதுற எழுத்துக்கள். இப்ப அதே இக்க வேற விதமா சொல்லலாம். இக்குனா கீழே கோடு போட்டும் எழுதலாம், இல்லைன்னா காவையே பாதி போட்டா இக்காயிடும். இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் அரை எழுத்துக்கள் எப்படி போடுறது, இது எல்லாமே முன்னாடியே ஒரு டிரைவ் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு என்ன பண்றேன், வகுப்பு முடிச்சுட்டு நம்ம குரூப்ல திரும்பவும் அந்த டிரைவ் லிங்க் ஷேர் பண்றேன். இப்போ இன்னைக்கு அடியன் ரிவிஷன் மாதிரி பண்ணிருக்கிறதுனால அந்த லிங்க்ல போய் எல்லாரும் திரும்பவும் பாருங்க அந்த பழைய பாடங்கள்லாம். இதெல்லாம் முன்னாடி வீடியோக்கள்லையும் இருக்கு. சரி, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் நாள் ஆயிடுது அப்படிங்கிறது தான் அடியன் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரிவிஷன் மாதிரி பாக்குறது. அதனால மேலோட்டமா தான் சொல்ல போறேன், அதை கவனிச்சுக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வியஞ்சனங்கள்ல. லான்னு சில ஸ்லோகங்கள்ல பார்த்தா, தேசிக பிரபந்தங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது இந்த லா பிரயோகம் இருக்கு. தமிழ்ல நம்ம பள்ளம்ல வர லான்னு சொல்றோம் இல்லையா, அந்த லா. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல வரும்போது எட்ட படுக்க போட்ட மாதிரி போடுறோம். அந்த லாவுக்கும் இந்த லாக்கும் உச்சரிப்பு வித்தியாசம் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்தது க்ஷா. க்ஷா வந்து சம்யுக்த அக்ஷரமா வரக்கூடியது, வியஞ்சனத்துக்கு கீழே வராது. இது சம்யுக்த அக்ஷரமா வரக்கூடியது. இக்கு கூட்டல் ஷா, இக்ஷா வருது. திராவும் அதே மாதிரிதான், இத்து கூட்டல் ரா. ஆனா எப்படி எழுதணுங்கிறது இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வந்து இஜ்ஜு கூட்டல் இஜ்ஜு. இந்த சாவர்க்கத்துல இருக்கக்கூடிய 3வது எழுத்தும் 5வது எழுத்தும் இஜ்ஜு கூட்டல் ஞா வந்து ஜ்ஞான்னு வரும். ஞானம். இதெல்லாம் வந்து வியஞ்சனா கிடையாது, சம்யுக்த அக்ஷரான்னு இங்க கீழே எழுதியிருக்கேன். இப்ப இது ஸ்வர யுக்த வியஞ்சனா இல்லைன்னா ஸ்வர வியஞ்சனான்னு சொல்லலாம். அந்த யுக்தங்கிறது இல்லாம கூட சொல்லலாம். ஸ்வர வியஞ்சனா இல்லைன்னா ஸ்வரயுக்த வியஞ்சனா. இதுல வந்து இக்கு கூட்டலா, இந்த டேபிள் மாதிரி நம்ம தமிழ்ல கூட இது ஒரு வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம், இக்கு வாய்ப்பாடு. அந்த மாதிரி இக்கு கூட்டலா கா, இக்கு கூட்டல் ஆ கா, இந்த மாதிரி ஒரு 2 சாம்பிள் இங்க எழுதியிருக்கேன். இது போல எல்லாத்துக்கும் நம்ம எழுதி பழகலாம். எப்படி இதெல்லாம் குறியீடு மாத்ரான்னு சின்ஹம்னு நம்ம சம்ஸ்கிருதத்துல சொல்லலாம். ஹிந்தி படிக்கிறவா மாத்ரான்னு சொல்லி படிப்பாது. இந்த குறியீடு எப்படி, அதுக்கு இது முன்னாடி சுழிக்கணுமா பின்னாடி சுழிக்கணுமா கீழே சுழிக்கணுமா, இது போல வரக்கூடியதை இங்க சொல்லியிருக்கா. இதோட இந்த உயிர்மை எழுத்துக்களோட டேபிள் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். நிறைய வார்த்தைகள் பழக்கத்துக்காக பார்த்தோம். இது திருப்பி பாடின்னு சொல்ல போறது இல்லை, இது ரிவிஷன்ல இதெல்லாம் டீட்டெயில்டா பாக்குறது இல்லை. நம்ம இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு வாசிக்க முடியறது, வாசிச்சா ஓரளவுக்கு சிலதுக்கு அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியலாம். இப்ப நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்ததுனால இதெல்லாம் 2வது பார்ட் 2 மெட்டீரியல்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. முக்கியமா இப்ப இந்த நம்பர்ஸ் சங்கியாக சமயக எல்லாம் பார்த்தோம், அதெல்லாமும் ரிவைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அடுத்தடுத்ததுல இப்ப அது வரும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வார்த்தைகள் பரிச்சயத்துக்காக பார்த்துட்டு இருந்தோம். நிறைய வார்த்தைகள் உச்சரிச்சு பார்த்தோம். இந்த 3வது பார்ட் மெட்டீரியல்ல இதெல்லாம் இருக்கும். அப்புறம் சம்யுக்த அக்ஷராணி இங்க இருந்து தான் இந்த 3வது பார்ட்ல டீட்டெயிலா சம்யுக்த அக்ஷரங்கள் பத்தி கொடுத்துருப்போம். சம்யுக்த அக்ஷரம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 2 வியஞ்சனம் பக்கத்துல வரும், அடுத்தது ஒரு ஸ்வரம் வரும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்றது, அதாவது ஒரு வியஞ்சனமும் ஒரு ஸ்வரமும் சேர்ந்தா ஸ்வர வியஞ்சனான்னு சொல்றோம். இக்கு கூட்டலா இப்ப பார்த்தோம் இல்லையா அது. இதே வந்து இந்த க்ஷான்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, க்ஷால இக்கு இஷு அ, அந்த எழுத்துக்களை பிரிச்சு பார்க்க நம்மளுக்கு தெரியணும். இக்கு இஷு அ, இக்கு இஷு ஆ சேர்த்தா க்ஷ அப்படி சொல்றோம். அப்ப இக்குன்னு ஒரு வியஞ்சனம் இருக்கு, இஷுன்னு இன்னொரு வியஞ்சனம் இருக்கு, அப்புறம் ஆங்கிற ஸ்வரம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாமே சம்யுக்த அக்ஷரங்கள்னு பேரு. இப்ப இங்க 1-2 எக்ஸாம்பிள் பாருங்க. இக்கு யானா யால இன்னு ஒரு வியஞ்சனம் இருக்கு, ஏற்கனவே இக்குங்கிற வியஞ்சனம். அப்ப கியா அப்படின்னு சொன்னா பாக்யம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாக்யம்ல இக்கு யா வருதா. அப்ப ஒரு வியஞ்சனம் இக்குங்கிற வியஞ்சனம், ஈன்னு இன்னொரு வியஞ்சனம், அப்புறம் ஆங்கிற ஒரு ஸ்வரம். 2 வியஞ்சனம் ஒரு ஸ்வரம். ஓகேவா, இந்த மாதிரி இக்கு இக்கு பிளஸ் கா 2வது அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே வியஞ்சனம் கூட 2 தடவை வரலாம். இக்குங்கிற ஒரே வியஞ்சனம் தான் திரும்ப இக்கு க தமிழ்ல கூட வரும் இல்லையா, கா இப்பா இல் இப்பு பா ஒரே மாதிரி வருது இல்லையா, அது போல. ரைட், இது சம்யுக்த அக்ஷரங்கள். இதுக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்தோம். இந்த எழுத்துக்கள் எப்படி வரலாம், இது பிரிச்சு எழுதக்கூடியது இருக்கு, அதெல்லாம் நீங்க கோத்ரூ பண்ணிட்டே வரலாம் டோட்டலா. அதுதான் இதுல இருக்கும். இதுல ஒரு சின்ன சுபாஷிதம் மாதிரி ஆரம்பிச்சோம். அந்த சுபாஷிதம் ஒரு தடவை அடியன் மட்டும் சொல்லிடுறேன், அப்படியே கவனிங்கோ. அயம் நிஜ பரோ வேதி கணனா லகு சேதசாம்
उदारचरितानां तु वसुधैव कुटुम्बकम् अयं निजः परो वेति गणना लघुचेतसाम् उदारचरितानां तु वसुधैव कुटुम्बकम्. இது வந்து பரோபகாரத்தை பத்தி சொல்லக்கூடியது. யார் பரோபகார குணம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகமே அவர்களுடைய குடும்பத்தை போல அப்படிங்கறதுதான் இந்த சுபாஷிதத்தோட அர்த்தம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப அழகான ஒரு சுபாஷிதம். சுபாஷிதம்னா நம்ம தமிழ்ல பழமொழின்னு சொல்லக்கூடியது. அதுதான். சரி, இதோட கண்டினியூவேஷன் தான். ஏற்கனவே இருக்கான்னு பார்க்கலாம். வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம். ரைட், அதேதான். சரி, இதுவும் வந்து சம்யுக்தாக்ஷரம் பத்தினது. ரைட், ஒரே நிமிஷம் அடுத்த ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். ரைட், இதுல சமயஹா நேரம் பத்தினது. டைம் பார்க்கும்போது நம்ம வந்து சமயஹான நேரம் எப்படி கேட்கறது, ஒருத்தர்கிட்ட நேரம் பத்தி கேட்கும்போது இதானீம் சமயஹா கஹா. இதானீம்னா இப்பொழுது, சமயஹானா நேரம், கஹானா என்ன, இப்பொழுது நேரம் என்ன. கஹா இங்க ஏன்னா சமயஹான்றது புல்லிங்கஹா. நம்ம இப்ப லிங்காஹா பத்தி தெரிஞ்சுக்கணும். சமயஹா அகால முடியாது, அதனால புல்லிங்கஹா, புல்லிங்கஹாவா வரனால கஹான்னு கேள்வி கேட்கிறோம். இப்பொழுது நேரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்ப தமிழ்ல அதுக்கு பதில் சொல்லும்போது இதானியும் சமயஹான்னு சொல்லி அந்த நேரத்தை சொல்லிட்டு கடைசியில வாதனம்னு சொல்றோம். அந்த வாதனம்னா எதுன்னா ஆங்கிலத்துல அந்த ஓ கிளாக்ன்னு தான் சொல்றோம் இல்லையா, 12 o'clock 1 o'clock அந்த மாதிரி சொல்லும்போது. ஆனா 12:15 12:30க்கும் இங்க வாதனம் வரும். அங்கெல்லாம் ஓ கிளாக் ஆங்கிலத்துல சொல்லாட்டினாலும் இங்க வந்து வாதனம்ங்கிறது வருது. வாதனம்னா அந்த டயத்தை சொல்லும் போது சொல்லி முடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வரிசையா பாருங்க. ஏகவாதனம், த்விவாதனம், த்ரிவாதனம், சதுர்வாதனம், பஞ்சவாதனம், ஷட்வாதனம், சப்தவாதனம், அஷ்டவாதனம், நவவாதனம், தசவாதனம், ஏகாதசவாதனம், துவாதசவாதனம். இந்த நேரத்துக்கு டைம் நம்பர் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த டயத்துக்கு சொல்ல வேண்டியதான். ஏகம் துவே படிச்சது ஞாபகம் வச்சுடு. ஏகவாதனம், த்விவாதனம், ஏகம்னு சொல்லாம ஏகவாதனம், த்விவாதனம், த்ரிவாதனம் அப்படி சொல்றோம். இதெல்லாம் கொஞ்சம் நாள் விட்டு நம்மளுக்கு பழக்கம் விட்டு போயிருக்கோம். அதனாலதான் மெயினா ஞாபகப்படுத்துறதுக்கு. இனிமேல் டைம் பார்க்கும்போதோ ஒருத்தட்ட டைம் பத்தி ஏதாவது பேசும்போதோ இந்த சம்ஸ்கிருதத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த டயத்தை என்ன சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல, அப்படிதான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் ஆச்சுன்னா எப்படி சொல்றது. எல்லா வாதனத்துக்கும் முன்னாடி திரிபாதன் க்ஷமிக்கணும் சபாதன் போட்டுக்கணும். சபாத ஏகவாதனம், சபாத த்விவாதனம், சபாத பாதத்துடன் கூடிய காலுடன் கூடிய 15 மினிட்ஸ்னா 1/4 மணி நேரம்னு தமிழ்ல சொல்றோம். அந்த 1/4 மணி நேரத்தோட கூடினது. ச அப்படின்னா அலாங் வித், அதனுடன் கூடியது அப்படின்னு அர்த்தம். சபாத. அப்ப எல்லா வாதனத்துக்கும் முன்னாடி முதல்ல சபாதவை சொல்லிட்டு அப்புறமா அந்த வாதனத்தை சொல்றோம். இதுதான் வந்து 15 மினிட்ஸ்க்கு. அடுத்தது அரை மணி நேரம் 1.5 2 சொல்லுங்க. இதானீம் சமயஹா, அந்த முதல்ல ஒரு கேள்வி மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, அப்படி சொல்லணும். இப்பொழுது நேரம். இதானீம் சமயஹா, அந்த டேஷ் 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 போட்டிருக்கிற இடத்துல நம்ம என்ன நேரமோ அதை சொல்லிட்டு வாதனம். இதானீம் சமயஹா, இப்ப 7 மணினா சப்தவாதனம். 7:15 போறது அப்படின்னா இதானீம் சமயஹா சபாத சப்தவாதனம் அப்படி சொல்றோம். ஆமா, அப்படின்னா 7:15 அந்த மாதிரி. அதுதான் இந்த ஒரு நேரத்துக்கும் இங்க இருக்கிறது. ரைட். அப்புறம் 1:30 2:30 சார்த அர்த்த, இந்த அர்த்தநாரீஸ்வரர் வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அர்த்தனா பாதின்னு அர்த்தம். அர்த்த பாதி.
அர்த்த வேற ஆயிடும், அர்த்த. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க 4வது த, 2வது த போட்டா அர்த்தனா அர்த்தம், இதுக்கு மீனிங் என்னன்னு கேக்குறோம் இல்லையா, அது அர்த்தம் 2வது த. 4வது த அர்த்த போட்டா அர்த்தராத்திரின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அர்த்தராத்திரின்னு, அர்த்த சொல்லக்கூடாது, அர்த்தன்னு சொல்லணும். அர்த்தராத்திரிலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்ப அர்த்தநாரீஸ்வரன் அர்த்த. அர்த்தனா பாதி, ச கூட்டல் அர்த்த சேர்த்து சொல்லும் போது சார்த்தன் ஆயிடும். அர்த்தவுடன் கூடிய சார்த்த, அரை மணி நேரத்துடன் கூடிய 2 மணி 2:30, அரை மணி நேரத்துடன் கூடிய 4 மணி 4:30. அப்ப சார்த்த சதுர்வாதனம் 4:30 மணி, இந்த மாதிரி சொல்றோம் ஒரு வாதனத்துக்கும். இது அரை மணி நேரத்துக்கு. 3/4 மணி நேரம்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்தி பார்த்துக்குவோம். இந்த 3/4 மணி நேரத்துக்கு மட்டும் எப்படின்னா, டைம் வந்து நம்ம தமிழ்ல சொல்லும் போது கூட இப்ப 1 அடிக்க 1/4 மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், 12:45 ஆகுது. இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல கூட வழக்கத்துல உண்டு. 1 அடிக்க 1/4 மணி நேரம் இருக்கு. அந்த காலத்துலலாம் டைம் கேட்டா இப்படி சொல்லுவா, 12:45 சொல்லுவா, இல்லைன்னா 1 ஆறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு அப்படிலாம் கூட சொல்லுவா இல்லையா. அதே மாதிரி ஒரு வழக்கத்துலதான் இங்க வந்து இது 3/4ங்கிறது அடுத்த நம்பருக்கு கிட்டக்க வந்துருது இல்லையா. அப்ப 12:45 கொஞ்ச நாளையில 1 மணி ஆப்போம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இதுலயும் பார்த்தோம்னா அடுத்த டயத்தை சொல்லுவா. அப்ப 12:45 அப்படின்னா 1 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் குறைச்சலா இருக்கு, இந்த மாதிரி சொல்லணும் சம்ஸ்கிருதம். அப்ப அந்த கால் குறைச்சல் அப்படிங்கிறது பாத ஊன, ஊனம்னா குறைச்சல். அப்ப பாத ஊன பாதோன, பாத ஊன பாதோன, பாதம் குறைச்சலாக இருக்கிறது, கால் குறைச்சலாக பாதோன. அப்ப எல்லாத்துலயும் இந்த பாதோனங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு 12ன்னு போட்டா 12 எழுதக்கூடாது, அந்த டயத்தை எழுதக்கூடாது. 12க்கு அப்புறம் என்ன வருது, 1, 1 மணியை போடணும். அப்ப பாதோன ஏகவாதனம், 1 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் குறைச்சலா இருக்கு 12:45. இப்ப 1:45னா பாதோன துவிவாதனம், 2 அடிக்க 1/4 மணி நேரம் குறைச்சலா இருக்கு. பாதோன பாத ஊன பாதோன துவிவாதனம், இது போல சொல்லணும். 12:45 1:45. இதுக்கு 3/4க்கு இந்த மாதிரி 1/4 மணி நேரம் அரை மணி நேரம்னா ஒழுங்கா அந்த டயத்தை சொல்றது. இது ஒரு மெத்தடு. இப்போ 1ல இருந்து 2 வரைக்கும் எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு என்ன சொல்றோம், அந்த நம்பர் முதல்ல அந்த மினிட் எத்தனை நிமிஷம் அதை முதல்ல சொல்லி அப்புறம் அந்த சின்ன முள்ளு இருக்கக்கூடிய அந்த அவர் கணக்க சொல்றோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது முதல் தடவை நடத்தினா இன்னும் டீட்டெயில்டா நடத்தணும். இப்ப ரிவிஷன், அதனால அப்படி நான் அப்படியே வாசிச்சுன்னு போயிடுறேன், ஜஸ்ட் கவனிங்க. 1-5. இப்ப 5 ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு 1 சொல்லணும். அப்ப பஞ்சாதிக ஏகவாதனம், அதிகனா 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, 1 மணி ஆகி 5 நிமிஷம் ஆயிருக்கு. 1:10. அப்ப தசாதிக 1:10 தசாதிக ஏகவாதனம். 1:15க்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சபாத ஏகவாதனம். 1:20னா விம்சதி அதிக ஏகவாதனம், 25 பஞ்சவிம்சதிங்கிற அந்த நம்பர், பஞ்சவிம்சத்தினா 25, பஞ்சவிம்சதி அதிக ஏகவாதனம். அரை மணி நேரம் சார்த்த ஏகவாதனம். 35 பஞ்சத்ரிம்சத்துங்கிற அந்த நம்பர், 35 அதிக ஏகவாதனம். 40க்கு வந்து சத்வாரிம்சத், சத்வாரிம்சத் அதிக ஏகவாதனம். அப்ப இங்க டைம் சொல்லும் போது நம்மளுக்கு நம்பரும் மனப்பாடம் ஆகுது. இப்ப அடுத்தது சங்கியா பார்க்கலாம். 1:45 சொல்லும் போது இப்பதான் நம்ம பார்த்தோம், அந்த 2 மணிக்கு கிட்டக்க வந்துடுது. அப்ப 3:45ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது 2 மணியை வச்சு கணக்கு பண்ணணும். பாதோன த்விவாதனம். இனிமேல் ஊனன்னு வரும் எல்லா இடத்துலயும். 1:50க்கு வந்து தச ஊன 10 நிமிஷம் குறைச்சலா இருக்கு, தசோன த்விவாதனம். 55க்கு 5 நிமிஷம் கம்மியா இருக்கு இல்லையா, அப்ப பஞ்ச ஊன பஞ்சோன த்விவாதனம். 2 மணி வந்து த்விவாதனம். சரியா, இந்த மாதிரி. இப்ப இது மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு டைம் எடுத்து ட்ரை பண்ணலாம். இது சமயா, நேரத்தை பார்த்துருக்கோம். நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், அதை ஒரு 2 நிமிஷம் அதையும் சொல்லிடுறேன். சங்கியா ஒரே ஒரு நிமிஷம் கிடைக்காதான்னு பாக்குறேன். சரி, அந்த ஃபைல் கொஞ்சம் தேடிதான் எடுக்கணும். ரைட், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
சரி, இது வரைக்கும் இந்த வகுப்பு இருக்கட்டும். அடுத்த வாரம் வந்து நம்ம இந்த சங்கியாகால இருந்து பார்த்து ரிவைஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு வாரம் ரிவைஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன டாபிக்கோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும், முடிச்சுக்கலாம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அடுத்த வகுப்புல நம்ம ஓரளவுக்கு ரிவிஷன் பார்த்து முடிச்சிட்டோம்னா அப்ப கேட்டுக்கலாம். பூர்ண மந்திரா சொல்லி முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. धन्यवादः. राम राम. सर्वेभ्यः शुभदिनं. श्रीमते रामानुजाय नमः. अडियन्. धन्यवादः.